friends, welcome to Ronnie Tailors. Product design என்னென்ன மெட்டீரியல் தேவைன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. மெட்டீரியல் என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் லைன் வந்து நான் ஜரி த்ரெட் எடுத்திருக்கேன். செயின் ஸ்டிச் போட்டுக்கலாம். நீடில் நம்பர் 5 எடுத்திருக்கேன். த்ரெட் ஒர்க்குக்கெல்லாமே நீடில் நம்பர் வந்து 5 தான். லெஃப்ட் ஹேண்டு இந்த மாதிரி த்ரெட்டை பிடிச்சிட்டே போடுங்க. உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், நீட்டாகவும் வரும். அதே மாதிரி செயினோட அளவு வந்து ஒன்று போல் இருக்கிற மாதிரிக்கு போடுங்க. உங்களுக்கு ஆரி நீடில் தெரிஞ்சால் கூட போட்டுக்கலாம். அப்படி தெரியலை அப்படிங்கிறவங்க மட்டும் நார்மல் நீடில் போட்டுக்கோங்க. நம்ம வந்து 2 லைன் செயின் ஸ்டிச் போட்டிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஒரு லைன் போட்டுட்டு அதுக்கப்புறம் அதை ஒட்டியுமே இன்னொரு லைன் போட்டிருக்கேன். இப்போ நம்ம ஃபேப்ரிக்கில் போட்டு பால் செயின் போட்டுக்கலாம். பால் செயின் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து சுகர் பீட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். செகண்ட் லைன் வந்து நம்ம பைப்பிங் த்ரெட் போட்டுக்கலாம். பீட்ஸை ஒட்டி போடாமல் கொஞ்சம் தள்ளி நம்ம ஃபேப்ரிக்கில் போட்டுக்கலாம். இப்போ நம்ம வந்து சில்க் த்ரெட் எடுத்திருக்கேன். 3 + 3 6 strands. இந்த 3 + 3 6 strands. நீடில் நம்பர் 5 எடுத்திருக்கேன். த்ரெட் ஒர்க் வந்து நல்லா கிராஸில் வர்றத மாதிரி போடணும். பைப்பிங் த்ரெட் தெரியாத அளவுக்கு போடுங்க. நம்ம வந்து த்ரெட் ஒர்க் போட்டுட்டு அதுக்கப்புறம் திரும்ப ஒரு லைன் பால் செயின் போட்டுக்கலாம். ஃபேப்ரிக்கில் போட்டு திரும்ப ஒரு லைன் வந்து செயின் ஸ்டோன் போட்டுக்கலாம். போட்டுட்டு அப்புறம் திரும்ப ஒரு லைன் வந்து நம்ம பால் செயின் போட்டுக்கலாம். இப்போ பீட்ஸ்க்கு கொஞ்சம் தள்ளி நம்ம வந்து பீட்ஸ் போட்டுக்கலாம், பால் செயின் போட்டுக்கலாம். இப்போ நான் நீடில் நம்பர் 10 எடுத்திருக்கேன். நம்ம இதுக்கு மேலே லோடு ஸ்டிச் போட போகிறோம். ரெட் கலர் சுகர் பீட்ஸ் எடுத்திருக்கேன். ஃபைவ் சுகர் பீட்ஸ் எடுத்திருக்கேன். நம்ம கிராஸில் போடணும். இதிலேருந்து எடுத்துகிட்டு இதுக்கு மேலே நம்ம பால் செயின் போட்டிருக்கோம் இல்லையா, அதுக்கு மேலே வந்து பீட்ஸ் போட்டுக்கலாம். இதில் வந்து நம்ம 3 பீட்ஸ் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு மட்டும் நம்ம 3 பீட்ஸ் போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் 5 பீட்ஸ் போட்டிருக்கோம். பீட்ஸ் வந்து நல்லா கிராஸில் வர்றத மாதிரிக்கு போடுங்க. த்ரெட் வந்து இதிலேருந்து உள்பக்கம் போட்டுட்டு நம்ம வெளிப்பக்கம் எடுக்கும்போது கொஞ்சம் இந்த மாதிரி டைட் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து லோட் ஸ்டிச்லாம் போட்டோம். லோட் ஸ்டிச் போட்டுட்டு திரும்ப வந்து நம்ம இங்கே பால் செயின் ஸ்டோன் போட்டுருக்கலையே, அந்த 3 லைனை இங்கே போட்டுக்கலாம். நம்ம பீட்ஸ்லாம் போட்டோம். பீட்ஸ்லாம் போட்டுட்டு இதில் ஒரு 3/4 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கலாம். நம்ம வந்து 3/4 இன்ச் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, இந்த ரெண்டுக்கும் இடையில இதில் ஒரு கிளிப் ஸ்டோன் போட்டுக்கலாம்.
ஒரே லைனில் வர்றது மாதிரி போடணும். 3/4 இன்ச் மார்க் பண்ணியிருக்குது, ரெண்டுக்கும் இடையில ஒரே லைனில் வர்றது மாதிரி போடுங்க. ஃபேப்ரிக்கில் கொஞ்சம் நிறையா போட்டு ஸ்டோன் அந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்ருங்க. இப்போ இதில் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதில் வந்து நம்ம நம்பர் 5 ஆன்டிக் பீட்ஸ் ஒன்று போட்டுக்கலாம். போட்டுட்டு இதை சுற்றிலும் சுகர் பீட்ஸ் போட்டுக்கலாம். பீட்ஸ் போட்டுட்டு ஒரு 3 பீட்ஸ்க்கு இடையில் சைடு ஸ்டிச் போடணும். நம்ம இதுலேயும் போட்டுக்கலாம். நம்பர் 5 ஆன்டிக் பீட்ஸ், இதை சுற்றிலும் நம்ம சுகர் பீட்ஸ். இந்த ஸ்டோன் கிளிப் ஸ்டோன் போட்டிருக்கு இல்லையா, இதை சுற்றிலும் நம்ம சுகர் பீட்ஸ் போட்டுக்கலாம். சிக்ஸ் பீட்ஸ் எடுத்திருக்கேன். இதுலேருந்து எடுத்துட்டு இந்த ஷார்ப் பகுதியில் வந்து நீடில் உள்ளே போட்டுக்கலாம். போட்டுட்டு நம்ம 3 பீட்ஸ்க்கு இடையில் ஒரு சைடு ஸ்டிச்சு. திரும்பவும் நம்ம பீட்ஸ் ஒட்டில் நீடில் எடுத்துக்கலாம். போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த ஷார்ப் பகுதியில் நீடில் எடுத்துட்டு நம்பர் 5 ஆன்டிக் பீட்ஸும் சுகர் பீட்ஸும் போட்டுக்கலாம். நம்பர் 5 ஆன்டிக் பீட்ஸ் ஒன்று, சுகர் பீட்ஸ் ஒன்று. சுகர் பீட்ஸ் ஒட்டிலும் நீடில் வந்து நம்ம உள்பக்கம் போட்டுக்கலாம். நம்ம வந்து நெக் ஃபுல் இந்த மாதிரி போட்டோம். போட்டுட்டு அதுக்கப்புறம் நெக்கை சுற்றிலும் இந்த மாதிரி கிளிப் ஸ்டோன் போட்டிருக்காங்கங்க. இதில் எப்படி போட்டோமோ அதே மாதிரி பீட்ஸ் போட்டுக்கலாம். 6 பீட்ஸ் போட்டுட்டு நம்ம 3 பீட்ஸ்க்கு இடையில் ஒரு சைடு ஸ்டிச் போட்டோம்னா அந்த மாதிரி இருக்கும். போட்டுட்டு அதுக்கப்புறம் இதில் நம்பர் 5 ஆன்டிக் பீட்ஸ் ஒன்று, சுகர் பீட்ஸ் ஒன்று போட்டுக்கலாம். த்ரெட்டை வந்து இதிலேருந்து இதில் எடுக்கிறப்போ இந்த மாதிரி கொஞ்சம் டைட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் சில்க் த்ரெட் எடுத்திருக்கேன். 6 + 6 12 ஸ்டென்ஸ் எடுத்திருக்கேன். அதுமாதிரி கோல்டு கலர் சீக்வன்ஸ் எடுத்திருக்கேன். சுகர் பீட்ஸை ஒட்டிலும் நீடில் எடுக்கணும். த்ரெட் ஒர்க்குக்கு நீடில் நம்பர் 5 எடுத்திருக்கேன். இந்த மாதிரி த்ரெட்டை எடுத்துட்டு நம்ம வந்து லாங் ஃப்ரெஞ்ச் நாட் போட போகிறோம். த்ரெட்டை வந்து லெஃப்ட் ஹேண்ட் பிடிச்சிருக்கோம் இல்லையா, பிடிச்சிட்டு நீடில் வந்து அடிப்பக்கம் கொண்டு வந்துடலாம். ஒரே ஒரு நாட் போடணும். திரும்பவும் நம்ம பீட்ஸை ஒட்டி நீடில் எடுத்துக்கலாம். த்ரெட்டை இந்த மாதிரி சுற்றிட்டு சீக்வன்ஸ்குள்ளே ஹோல் இருக்குது பாருங்கள், அதுக்குள்ளே போட்டலாம். இப்போ இது ரெண்டுக்கும் நடுவில் எடுக்கணும். நீடில் எடுத்துட்டு இது ரெண்டுக்கும் கொஞ்சம் மேலே தள்ளி
நம்ம வந்து ஃபுல் ஒர்க் முடிச்சிட்டோம். நம்ம வந்து நெக் டிசைன் போட்டிருக்கோம். ஸ்லீவுக்கு வந்து சேம் பார்டர் லைன் போட்டுட்டு அங்கங்கே இந்த ஃப்ளவர் டிசைன் போட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் பாருங்கள். ரொம்ப நீட்டாக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.